எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜெயம் கொள்ளுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன், வெற்றி பெறுகிறவன். உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நம்ம அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த ஜெயம் கொள்ளுதல்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை குறிக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார்? கொஞ்சம் நீங்கள் அவரோட வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர்கிட்ட, இயேசு கிறிஸ்துக்கிட்ட எந்த விதமான பாவச் செயலும் கிடையாது. அதே மாதிரி அவர் சோதிக்கப்படும் போதும் எந்த சோதனைக்கும் இடம் கொடாமல் அப்படியே அதில் ஜெயித்து வந்தார். எந்த விதமான இச்சையோ ஆசைகளோ இல்லாமல் தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்ந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தேவனை நம்ம பின்பற்றும் போது நம்ம எப்படி இருக்கணும்? உலக பாவங்களை எல்லாம் ஜெயிக்கணும், உலக இச்சைகளை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் போது இந்த உலகத்தை நாமும் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம்.